ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சு ஸ்கை மேடம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. சமையல், நல்ல சூப்பரான சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக ஊர் சுற்ற போகிறோம். நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தானே, கண்டிப்பாக அழுத்துங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் நைட்டு டின்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அன்றைக்கி காராமணி தலனி கொட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி போடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட வேண்டிய எல்லா மசாலாவையும் பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு தக்காளியும் அரைச்சி ஊற்றிட்டேன். நம்ம இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா அதோட பச்சை ஸ்மெல் போகவே போகாதுங்க. ஸோ நல்லா வதங்கணும். எண்ணெய் கொஞ்சம் தேடி வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தலனி கொட்டையை ஆட் பண்ணிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கி விடுங்க. உங்களுக்கு நல்லா மேலே எண்ணெய் தேடி வரும். நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நான்வெஜ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ இதுலேயும் நிறைய எண்ணெய் வேணான்றதுனால நான் 2 ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டேன். அதனால் எண்ணெய் எனக்கு பெருசாக தேடி வரல. பட் நீங்கள் எண்ணெய் நல்லா சேர்த்துக்குவீங்க அப்படின்னா அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. நாங்கள் நைட் நல்லா டின்னர் என்ஜாய் பண்ணோம். அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா காலையிலே தூங்கி எழுந்திரிச்சிட்டு முருங்கைக்காய், முள்ளங்கி போட்டு சாம்பார், ரைஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு கேபேஜ் கட் பண்ணி வச்சுட்டேன். காய் வேகிறதுக்குள்ளார பருப்பு வந்து மசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பருப்பு சட்டியில் போட்டு தான் நல்லா மத்தி யூஸ் பண்ணி, அப்போ தான் வந்து குழம்பு நல்லா பைண்ட் ஆகி அதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி வரும். ஸோ அது அந்த சாம்பாரை சாதத்தில் போட்டு பிணைஞ்சி ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப தேவாமிர்தமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் கோஸ் பொரியல் என்னோடய ரொம்ப ஃபேவரட் அப்படின்றதுனால அன்றைக்கி லஞ்ச் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாரிஸ் போகிறதுனால அதுவுமே ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்னங்க நீங்கள் ஆல்ரெடி பாரிஸ் போய்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட போகிறேன். ஸோ ஃப்ரெண்டோட போகிறது அப்படின்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ அதான் ஒரு எக்ஸைட்டடாக சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு அவங்களும் அவங்க குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா நேராக ஷாப்பிங் தாங்க. அவங்க வீட்லேயும் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் ஃபுல்லாக இன்றைக்கி ஷாப்பிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி போனோன்னா பஸ்ஸு, ஷேர் ஆட்டோ தான். ஸோ இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன். உங்களுக்கு ரைட் சைடில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அதுக்கு லெஃப்ட் சைடுக்கு உள்ளார நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பாரிஸ் தாங்க. அந்த பூக்கடை பஸ் ஸ்டாண்டு அதாவது முன்னாடி இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த பஸ் வளைஞ்சது இல்லைங்களா, அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போது அந்த ஒரு மாதிரி ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது பாருங்கள் அந்த மரத்துக்கு பின்னாடி. ஸோ அங்கே பக்கத்தில் தான் ஹைகோர்ட் இருக்கும். ஹைகோர்ட் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூக்கடை பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே ஒவ்வொரு விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸு, ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கொடுக்குற தாம்பூல பை, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒன்று இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை அந்தந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி எந்த கடை கம்மி அதிகம் அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெதுவடை வாங்கி நல்லா எம்மியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உள்ளார ஸோ இந்த ஸ்ட்ரீட் சைட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கடைங்க தாங்க இருக்கும். உங்களுக்கு வந்து வெள்ளி, தங்கம் எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். ரைட் ஃப்ரம் ஒரு செப்பல், மேட்டு, ஒரு சின்ன ஸ்பூன், சின்ன கத்தி, நீங்கள் என்னென்ன பொருள் உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா பொருளையும் நீங்கள் யூஸ் பண்ணாத புது வகையான பொருள் எல்லாமே பார்க்கலாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கந்தசாமி கோவில். பாரிஸில் கந்தசாமி கோவில் ரொம்ப விசேஷம், பிரபலமும் கூட. ஸோ அந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு மின் ஸ்ட்ரீட் இருக்கும். ஸோ இதுதான் சவுகார்பேட். இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நைட்டி, இன்ஸ்கர்ட், குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பேட்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கல்யாண பொண்ணுன்னா லெஹங்கா, கவுனு, ஜுவல்லரி, இந்த மாதிரி என்னென்ன தேவையோ வளையல் எல்லாமே இங்கே இருக்குங்க. நைட்டிஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கலாம். நீங்கள் ஜடைக்கு வைக்கிற கிறிஸ்டல் ஆகட்டும், இல்லை பூ ஆகட்டும்,
நீங்கள் என்னென்ன உங்கள் கல்யாணத்துக்கு தேவை, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவை, எவ்வளோ டிசைனாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ இங்கே நல்ல உங்களுக்கு இன்புட்ஸ் கிடைக்கும். இதிலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே இருக்கும். 1500க்குள்ளார நீங்கள் நல்ல ட்ரெஸ் எடுக்கலாம். இங்கே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. இங்கே சவுத் இண்டியன் பேட்டர்னும் இருக்கும், நார்த் இண்டியன் பேட்டர்ன்ஸும் இருக்கும். ஸோ ஃப்யூஸ்டு ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுனால நீங்கள் நல்ல இன்னோவேட்டிவாக கஸ்டமைஸ்டாக கொண்டுட்டு போகலாம். பசங்களுக்கு ஷெர்வானி, குர்தா, அதுக்கப்புறம் கோட் பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்கே ட்ரெஸ்ஸு. லெஹெங்காஸ் பார்த்திங்க அப்படின்னா சர்டனில் இருக்குது, நெட்டில் இருக்குது, ஜார்ஜெட்டில் இருக்குது. இந்த லெஹெங்கா பார்த்திங்க அதே மாதிரி கவுன் வெரைட்டிஸ் இருக்குது. லெஹெங்காலே பார்த்திங்க அப்படின்னா க்ராப் டாப் வச்சு கீழே உங்களுக்கு காக்ரா சோலி மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு என்னென்னா அந்த சவுகார்பேட் பாரிஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நெசசிட்டின்றது நீங்கள் வீட்டிலே பிளான் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரே கடையில் நீங்கள் வாங்கக்கூடாது. ஒரு 10 கடை ஏறி இறங்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டில் இருக்குது, என்ன எதை விட எது பெட்டராக இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்கலாம். ஸோ நீங்கள் காலையில் வந்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 3 o'clock 4 o'clock உங்கள் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு போகிற மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ நம்ம எங்கள் ஐடியா என்னென்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒவ்வொரு ஐட்டம் செப்பல், ஹேண்ட்பேக், சீப்பு, சோப்புலேருந்து எல்லாமே வாங்கலாங்க இங்கே. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சேட் ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த சேட் ஐட்டம்ஸையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபுட் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா நார்த் இண்டியன்ஸ் கடைங்க நிறைய இருக்குது. ஸோ அந்த நார்த் இண்டியன் ஃபுட் ஐட்டம்ஸ் நிறைய பார்க்கலாம். இங்கே காய்கறி கூட நல்லா டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருக்குங்க. பச்சையா, மூக்கல்ல அண்ட் இவங்க சாப்பிட்ற காய்கறிகள், லஸ்ஸி, காக்கடா சேட் கடை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜுவல்லரிக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த கடையில் ஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதுவும் இல்லாமல் ரேட்டுமே அஃபோர்டபுளாக தான் இருந்தது. இந்த கடை பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக ஒரு 2-3 பேருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ப்ரைஸ் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இவங்க ஹோல்சேல் கடை அண்ட் இவங்க ப்ரைடல் விசேஷங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைடல் செட் வந்து வாடகைக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஹோல்சேல் கடைன்னு போகிறப்போ நீங்கள் வெளியில் ஒரு 2.5 3,000 அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா இங்கே 1000க்கு வாங்கலாம் அந்த ஜுவல்லரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1500, 1200, 2000, 3000, 4, 5 அந்த மாதிரி எல்லா ரேஞ்ச்லேயுமே இருந்தது. எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருந்தது. ஆன்டிக் ஃபினிஷும் இருந்தது, மேட் ஃபினிஷ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கோல்டு ஜுவல்லரியில் நமக்கு என்னென்ன டிசைன்ஸ் கிடைக்குமோ அதை இன்ஸ்பயர் பண்ணி இதில் செய்திருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் சைஸ் கரெக்டாக இல்லை. ஏன்னா 2/4 வந்து அந்தளவுக்கு வெளியில் டிஸ்பிளேயில் வைக்கிறதில்ல, நம்ம கேட்டால் தான் எடுத்து தராங்க. பட் 2/6 நார்மலாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த வளையல் நாங்கள் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு பேர் பண்ண சைட் பேங்கிலும் அவங்க செட் பண்ணி கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்டுக்கு இந்த வளையல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்றதை நான் மறந்துட்டேன். நான் அவங்கக்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். பட் ப்ரைஸ் டேக்கோடு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே எல்லாமே நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் செட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அண்ட் உங்களுக்கு பிளெயின் கிறிஸ்டல் வேணும், இந்த கையில் போடுறாங்கல்ல இப்போ பேண்டெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், அந்த மணியெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேலாக இங்கே வாங்கிட்டு நீங்களே கூட பேண்ட் செஞ்சு விற்கலாம். இந்த வளையல் என் சைஸ்க்கு கரெக்டாக இருந்தது. பார்த்திங்கன்னா டைமண்ட் பேங்கிள் மாதிரியே இருந்ததுங்க. அதுக்கு நடுவில் ரூபி செட் வச்சு பாருங்கள், 2 கோல்டு பேங்கிளுக்கு நடுவில் அந்த பேங்கிள் போட்டிருக்கேன். இல்லை, கோல்டை விட இந்த பேங்கிள் தான் ரொம்ப எஃபெக்டிவாக தெரிஞ்சது. நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி செட்டுன்னு ஒன்று காமிச்சாங்க. இது வந்து ஒயிட் ஸ்டோன், க்ரீன் அங்கங்கே எமரால்ட் மாதிரி வச்சுருக்காங்க அண்ட் ரூபி வச்சுருக்காங்க, பேர்லும் அதுக்கப்புறம் கோல்டு பால்ஸ் தொங்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்க செட்டு. இது ஹாரம், நெக்லஸ்ஸு, நெத்தி சுட்டி, தோடு இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 1500. ஆனால் இது வெளியில் கிடைக்கிறத விட இந்த ரேட் வந்து அஃபோர்டபுள் தான். ஸோ நீங்கள் சவுகார்பேட் வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய இருக்குது. நம்ம பட்ஜெட் என்ன, நமக்கு என்ன தேவைன்றதுல நீங்கள் தெளிவாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் மெனக்கெட்டு தேடாமல் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரே கடையில் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா மேபி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். என்ன சொல்கிறேன்னா அது வர்த் த ப்ரைஸாகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதே மாதிரி ரோட் சைட் கடைங்க நிறைய இருக்குது. இதில் நீங்கள் 150 ரூபாய்க்கு வளையல் வாங்கலாம். ஒரு ஜுவல்லரி பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபினிஷ், இந்த பதக்கம் மாதிரி பழைய காலத்து டிசைன். ஸோ இது இப்போல்லாம் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபுல்லாக பேர்ல் வச்சு இந்த ஒரு ஹாரம் போட்டாவே ஃபுல்லாக அந்த ஜுவல் ப்ளஸ் தோடு போட்டோம் அப்படின்னாவே அதுவே போதுங்க. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரோட நீடை பொறுத்து நான் அந்த தெருவை கவர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ எஜுகேஷன் ரிலேட்டட் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வெளியில் வாங்குகிற பனியன், நம்ம யூஸ் பண்ணுற மென்ஸ் இன்னர்வேர் ஆகட்டும், ஃபீமேல் இன்னர்வேர் ஆகட்டும், வெளியில் வாங்குறத விட இங்கே கண்டிப்பாக ஒரு 70 ரூபா டு 80 ரூபா கம்மியாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன கடை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நாங்கள் நல்லாவே ஷாப்பிங் பண்ணோம். என்னென்னா இங்கே வந்து எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட் நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. பட் இங்கே எங்களால் எந்த கடையுமே கண்டுபிடிக்கவே முடியல. கண்டுபிடிச்சி ஒரு கடைக்கு போனோம், அதுவுமே ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்தது. ஸோ வெஜிடேரியன் ஃபுட் இங்கே ஓகேங்க, நான் வெஜிடேரியன் ஃபுட்னால் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பாப்பாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபைனலி ஒரு நெக் பீஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஒரு ரூபி செட் பார்த்தோம். இந்த ரூபி வந்து சின்ன சின்ன ஒயிட் ஸ்டோன் வச்சு அலாங் வித் தோடோடு இருந்தது. ஸோ நல்லாவே இருந்தது. அரௌண்ட் ஒரு 600 500 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. நான் கேட்டுட்டு இருந்தேன் இது மட்டும்தான் இருக்கா, சோக்கர் பேட்டர்ன் எல்லாம் எதுவுமே இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அவங்க சாம்பிளுக்கு ஒரு 2 சோக்கர் கொடுத்தாங்க. நிஜமாலுமே சூப்பராக இருந்ததுங்க. ஃபுல்லாக லக்ஷ்மி வச்சின சோக்கர். அடுத்து பார்த்திங்கன்னா கல் வச்சது. அந்த கல் பார்த்திங்கன்னா நம்மளோட கவுன் ஆர் லெஹங்காவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவங்க ஸ்டோன் வச்சு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அன்றைக்கி எங்களோட ஷாப்பிங் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. நாங்கள் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். சாட் எல்லாம் சாப்பிட்டு நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ பாரிஸ் கார்னர் அண்ட் சவுகார்பேட் ஓரளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்